எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நல்ல மழை பெஞ்சிருக்கு. தீபாவளிக்கு விவசாயிகளுக்கு நல்ல மழை பெஞ்சால் தான் சந்தோஷம். இங்கே ஒரு மாப்பிள்ளை தோட்டத்துக்கு வந்திருக்காரு பாருங்கள். தீபாவளி அன்னைக்கு தோட்டத்தை பார்க்குறதுக்கு வெண்டைக்காய் போட்டிருக்காங்க. பசுமையாக இருக்குது பாருங்கள் வாழை. கிராமத்தில் தீபாவளி வந்தால் நல்ல விவசாய நேரமாக இருக்கும். மழை பெய்யாமல் இருக்கும். சில நேரம் விவசாயத்தை நிறைய செலவழிச்சிருவாங்க. கிராமத்தில் இருக்க பசங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியாது. தீபாவளி வந்தாலே நான்லாம் சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கையில் தீபாவளி வந்தாலே எனக்கு ஒரு கவலை வரும். இந்த வட்டம் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு. சில நேரம் தீபாவளிக்கு 4-5 நாள் லீவ் வருமா, அங்கேயே நான் போய் சொல்லிடுவேன். இல்லைங்களா, புது ட்ரெஸ் போட்டு வருவாங்க எல்லோரும். புது ட்ரெஸ் எங்கன்னு கேட்டால், புது ட்ரெஸ் தீபாவளிக்கு போட்டு 4 நாள் லீவ் ஆயிடுச்சா, அப்படி போட்டு அழுக்காயிருச்சு போட்டுட்டேன் அப்படின்னு ஒரு நாளைக்கு போட்டு வரணும் சொல்லிடுவேன். அப்படியே சொல்லி படித்தேன். அதனால் தீபாவளி வந்தால் கிராமத்தில் இன்றைக்கும் கிராமத்தில் இருக்க பசங்களுக்கு நல்ல விளைச்சல், நல்ல காசு இல்லைன்னா ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியாது விவசாயினால். பசுமையாக இருக்குது பாருங்கள். என்னையா காலையில் வந்தாச்சே, அவர் சந்தோஷமாக இருங்க. பூச்சி விழுகுது, இதெல்லாம் சோப்பு ஒரு வண்டு விழுகுதே. ஆமாம் ஆமாம், இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் உயரமாக வளர்ந்துருக்கு. சாம்பல். கிராமப்புறத்தில் தீபாவளினாலே நல்ல சந்தோஷம். பசங்களுக்கு எப்படியாவது வெடி வாங்கி அப்பா வாங்கி தரமாட்டாரான்னு தோணும். இன்றைக்கெல்லாம் எல்லாம் மாறிடுச்சு. அப்படியே எப்படியாவது பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்றாங்க, வெடி வாங்கி கொடுத்துட்றாங்க. இந்த வெடி வாங்கி வெடிக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் ஏண்டா வெடியை வெட்டியா வேஸ்ட்டாக காசை கறியாக்குறீங்கன்னு சில ஆள் சொல்லுவாங்க. அது இல்லை, அந்த நம்ம பாரம்பரிய முறைப்படி ஒவ்வொரு நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ரொம்ப ஆசைப்பட்டிருப்போம் வெடி போடுறதுக்கு. அதே நம்ம பிள்ளைங்க ஆசைப்படுவாங்கள்ல. நம்ம வயசில் தானே, நம்ம சின்ன வயசில் எப்படி இருந்திருப்போம், இப்போ எப்படி மாறும். அவங்க வயசு ஒவ்வொரு வயசிலும் ஒரு ஆசைகள் இருக்கும். பணம் சேர்த்து என்ன செய்ய போகிறோம், பணம் தேவை. அதே சமயத்தில் சில வயசில் சிலதை செஞ்சால் தான் கரெக்டாக. அதனால் சின்ன பிள்ளைங்களுக்கு தேவையான ஆடைகள், புத்தாடைகள் வாங்கி கொடுத்து, இனிப்பும் வாங்கி கொடுத்து, வெடியும் வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தினாலே ஒரு பெரிய சந்தோஷம்தான். ஒவ்வொரு தீபாவளியும் இன்றைக்கி கிராமப்புறத்தில் பிள்ளைங்களுக்கு எப்படியாவது புத்தாடை வாங்கி கொடுத்துறாங்க. இனிப்பு பலகாரங்கள், மற்ற நல்ல சாப்பாடு எல்லாம் கொடுத்து, வெடியும் வாங்கி கொடுத்து, எல்லா பிள்ளைகளும் இன்றைக்கி கிராமத்து பிள்ளை எல்லாத்தையும் மக்கள் சந்தோஷப்படுத்துகிறாங்க. அதனால் தீபாவளி அந்த காலமாக இல்லாமல் இந்த கால தீபாவளிகள் நல்லபடியாக எல்லோருக்கும் அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் விவசாயிகள் சார்பில் கிராமத்துக்காரன்ற சார்பிலையும் உங்கள் எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ்.